வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி எது வேணாலும் சொல்லலாம். பன்னீர் சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் சேர்த்துடலாம். இந்த ரெண்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் கேப்சிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியோ இல்லை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் ஸ்வீட் கார்னை வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக, அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1 மினிட் மட்டும் லைட்டாக சாட்டே பண்ணிகிட்ருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி லைட்டாக கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கீயில் தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எண்ணெயில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டரில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாண்ட்விச்க்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் இல்லை சாண்ட்விச் ப்ரெட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் சீஸ் ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பேனில் வச்சுருங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகி வரட்டும். மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கத்தி வச்சோ இல்லை இந்த கரண்டி வச்சோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சும்மாவே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜீஸ்லாம் போட்டிருக்கிறதால ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.